ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எம்ஆர்பி டென்டிஸ்ட்டுக்கான ஒரு ஹியூஜ் நோட்டிஃபிகேஷன் வர இருக்கு. நமக்கு தெரியும். 2013ல தான் வந்து லாஸ்ட்டா எம்ஆர்பி டென்டிஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா 2022ல ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து எம்ஆர்பி போர்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அதிலிருந்து கூட நீங்க பிளேஸ் ஆயிருப்பீங்க. ஸோ இந்த இந்த எக்ஸாம்ல ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்பீங்க. நீங்க வந்து ஆல்ரெடி பிராக்டிஸ் டச்ல இருப்பீங்க. ஸோ உங்களோட கோர் மெயின் சப்ஜெக்ட் பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது பிராக்டிஸ்ல இருப்பீங்க. என்ன ப்ராப்ளம் அப்டின்னா, ப்ராப்ளம்னு இல்ல, ஒரு சின்ன டாஸ்க் என்ன அப்டின்னா, தமிழ் எலிஜிபிலிட்டில வந்து நம்ம பாஸ் ஆகணும். இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி நமக்கு எப்ப இருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா, 2019ல இருந்து தான் நமக்கு இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா, 2022ல வெளிவந்த ஃபார்மசிஸ்ட்டுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? அதுல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு 2019ல இருந்து தான் இந்த கட்டாய தமிழ் தகுதி தாளே வந்திருக்கு. ஓகேங்களா? 1 ஹவர் எக்ஸாம் தான், 50 கொஸ்டின். அதுல 40% வந்து நம்ம மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட டாஸ்க்கே. லாஸ்ட் டைம் வந்த இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப டஃப்பா இருந்தது அப்படிங்கிறனால நெறைய பேரு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் எலிஜிபிலிட்டிலயே இந்த 40% மார்க்கே எடுக்க முடியாம போயிடுச்சு. ஸோ அவங்க எவ்வளோதான் சப்ஜெக்ட் நாலேட்ஜ் இருந்த போதிலும், இந்த 100க்கு அவங்க மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்த போதிலும், அவங்களோட பேப்பரே கன்சிடர் பண்ணல. பிகாஸ் ஆஃப் அந்த 40% மார்க் எடுக்க முடியாம போயிடுச்சு. ஸோ, அதனால என்ன பண்ணணும் அப்டின்னா, நம்ம இப்ப இருந்தே தமிழுக்கு ஒரு 1 ஹவர் டெய்லி 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி, நோட்டிஃபிகேஷன் வரக்கு முன்னாடியே ஆஃப் த போர்ஷன் இல்லன்னா ஃபுல் போர்ஷன்ஸும் முடிச்சுட்டீங்க அப்டின்னா, தென் மொத்த டைம் எல்லாமே உங்க மெயின்ஸ் பேப்பர வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ, இதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஒரு ப்ரோகிராம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி நீங்க ஜாயின் பண்ணவங்களா இருந்தா, நீங்க அதுல ஜாயின் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ இந்த ப்ரோகிராம்ல ஒரு ஆஃபர் பிரைஸ் மாரி வந்து தமிழ் நியூ இயர்க்குள்ள நீங்க என்ரோல் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஒரு ஆஃபர் பிரைஸ் வந்து கிடைக்கும். இதோட டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. 7867ன்னு ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம். ஸோ நம்ம என்ன குடுக்குறோம் அப்டின்னா, மெட்டீரியல்ஸ் வந்து குடுக்குறோம். ஸோ அதோட மெட்டீரியலோட பேஜஸும் வந்து நான் உங்களுக்கு காமிச்சர்றேன். ஸோ இது எதுக்கு எடுத்து வச்சோன்னா, இப்ப வந்து ஓரெழுத்து ஒரு மொழி. கை அப்டின்னா என்ன? ஒழுக்கம். இதுதான் உங்களோட கொஸ்டினா கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மெட்டீரியல்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பாருங்க. கை அப்டின்னா வந்து நம்ம ஒழுக்கம். இறைச்சினா அப்டின்னு சொல்லுவோம். இது ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே ஒரு எழுத்து, அதுக்கு ஒரு பொருள் வந்து இருக்கும். இப்ப தை அப்டின்னா தை மாதம் அப்டின்னு சொல்றோம் இல்லையா? இதுதான் ஓரெழுத்து ஒரு மொழி. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைலேஷனும் உங்களுக்கு நாங்க குடுத்துருவோம். மேக்ஸிமம் இதிலிருந்து தான் வருது. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைலேஷன்லயே உங்களுக்கு கேட்டிருக்காங்க பாருங்க. இப்ப நம்ம பார்த்த கொஸ்டின். கை அப்டின்னா ஒழுக்கம் கேட்டிருக்காங்களா? ஸோ அப்டின்னா இறைச்சி கேட்டிருக்காங்களா? ஸோ இந்த போர்ட பொறுத்தவரையில் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி நடத்தின அந்த தமிழ் கொஸ்டின் பேப்பர்ஸோட கம்பைலேஷன் உங்களுக்கு வந்து டாபிக் வைஸா இருக்கு. அதுவும் வந்து நீங்க ஃபுல்லும் அவைல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லுமே உங்களுக்கு நீங்க அவைல் பண்ணிக்கலாம். டாபிக் வைஸ் இருக்கு. தென் புக் மெட்டீரியல்ஸும் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அது நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கரண்ட் ட்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர். அதாவது இந்த 2024, 25ல இப்ப நடந்த எக்ஸாம்ஸ் கூட அதோட கொஸ்டின் பேப்பரும் கூட உங்களுக்கு இருக்கு. ஆன்லைன் கிளாஸஸும் இருக்கு. ஆன்லைன் உங்களால அட்டெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில உங்களுக்கு எல்லாமே ரெக்கார்டடா வந்து ப்ரொவைட் பண்ணிருவாங்க. ஓகே. ஒரு வெப்சைட்ல போயிட்டு ரெக்கார்டட் இது சோ ஃபார் நடந்த கிளாஸஸ் எல்லாமே இதுதான் தமிழ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. அதெல்லாமே உங்களுக்கு கிளாஸாவே குடுத்துருவாங்க. ஸோ கிளாஸ வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? டெஸ்ட் வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த கிளாஸோட டெஸ்ட் ஷெட்யூல் வந்து நீங்க எனக்கு வாங்கிக்கோங்க. 7867 அந்த நம்பருக்கு வந்து நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா, அதோட ஷெட்யூல் நான் உங்களுக்கு குடுப்பேன். ஓகேங்களா? ஸோ ஃபேக்கல்டி எல்லாம் தமிழ்ல வந்து வெல் நாலேஜ்டா இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம 40% மார்க் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி. த திங் இஸ் என்ன அப்டின்னா, உங்களுக்கு மெயின்ஸ்ல வந்து உங்க மெயின் பேப்பர்ல நீங்க ரொம்ப நாலேஜபிளா இருப்பீங்க. ஆனா இதுல ஒரு 40% மார்க் எடுக்க முடியாம போயிடுச்சு அப்டின்னா, உங்களுக்கு அது வந்து வேல்யூவே இல்லாம போயிடும். சிலபஸும் பார்த்தீங்கன்னா, இவங்க ரொம்ப பெருசாலாம் குடுக்கல. இங்க பாருங்களேன். ஜஸ்ட் வந்து சரியான விடையை தேர்வு செய்க, பொறுத்துக அப்படின்னு குடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இதுல நம்ம எப்படி வந்து நம்ம எடுக்கிறது? ஸோ ஆல்ரெடி இந்த பார்மசிஸ்ட்க்கு குடுத்த இந்த கொஸ்டின் பேப்பர வச்சு தான் நமக்கு தெரிய வருது. இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன்ல இருக்கு. ஆல்ரெடி நடந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கோ, ஸோ அதே மாரி தான் டிஎன்பிஎஸ்சில நடந்த அதே கொஸ்டின் பேட்டர்ன், அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. அதே பேட்டர்ன் தான். ஸோ அதனால அத பேஸ் பண்ணுன மெட்டீரியல் தான் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ 10த்துக்கு அப்புறம் நம்ம மேக்ஸிமம் தமிழ் வந்து எடுத்திருக்கவே மாட்டீங்க. ஃபுல்லும் 11த் எல்லாம் பார்த்தீங்கன்னா, 11த், 12த்ல அதிகமான மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு, ஆஃப்டர் 10த்துக்கு அப்புறமே நம்ம தமிழ் வந்து எடுத்திருக்க மாட்டோம். அதனால தான் இந்த வந்து நமக்கு கஷ்டமா தெரியுது. பட் இது ஈஸி தான்.
நம்ம ரொம்ப டச் விட்டதுனால நமக்கு இது கஷ்டமா தெரியுது. இது ஒண்ணுமே இல்ல. இது எங்க இருக்குன்னா 6த் டூ 10த்துக்குள்ள ஸ்கூல் புக்ல இருக்கு. அது ஸ்கூல் புக்ல வந்து பாக்ஸ் குடுத்து ஹைலைட் பண்ணியிருக்க பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக் தேடி படிச்சு வாங்கி உங்களுக்கு டைம் இருக்காது. அதனால தான் இந்த மெட்டீரியலே நாங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் அலாங் வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைலேஷன். ஸோ இதுதான் வந்து இந்த எம்ஆர்பிக்கு நம்ம பண்ண போறோம். உங்களுக்கு வந்து இத ஃபுல் கோர்ஸ் எடுக்கணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு மெட்டீரியல் மட்டும் வேணும்னாலும் நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க. மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் ஒரு 500 மெட்டீரியல்ஸ் வந்து போட்டிருக்கோம். அது ஃபுல்லு சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. மறுபடியும் பிரிண்ட் வந்திருக்கு. நீங்க ஓகே நீங்க லாஸ்ட் 1 வீக்கா கால் பண்ணீங்க இல்லையா? நீங்க வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்பவே சொல்லிடுறேன். ஸோ மெட்டீரியல் எவ்ரிதிங் ரெடி தான். சரிங்களா? ஸோ ரெக்கார்டட் கிளாஸ் மட்டும் தனியா வேணும் மேம். நான் கிளாஸ் மட்டும் பார்த்துக்கிறேன். டைரக்ட்டா போய் நான் எக்ஸாம் எழுதிக்கிறேன் எழுதிக்கங்க. இல்ல நான் மெட்டீரியல் மட்டும் படிச்சுக்கிறேன். எனக்கு கிளாஸே வேண்டாம் மேம்னாலும் ஓகே தான். மெட்டீரியல் மட்டும் நீங்க தனித்தனியா வாங்கிக்கலாம். ஸோ அதோட டீடைல்ஸ் எல்லாமே நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.